அழகா இருந்தா போதாது போதாது பண்பு அதை நாடு நாடு மினிமா எங்க கிளம்பிட்டா நாட்டு பூரம் கெட்டு போச்சு நாகரிகம் பிழைக்கப்பட்ட நந்தா போக போறண்டா சாப்பாடை பார்த்தா வாங்கி வரும் உடம்போ எலும்பு தோளமாக்கு இதுக்கப்புறம் ஐயா வீட்டில் சாப்பிட்டோம்னா சாப்பாடு பிடிக்கல ஊரு சோறுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உட்காரலாம் இங்கே ஊரு சோத்தை தொண்டத்துக்கு போறேன் எனக்கு ஒரு மகன் பிறப்பா எவ்வளவு அழகா நல்லா சுதியாட எனக்கு ஒரு மகன் பிறப்பான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பெட்டிக்கார் போலவே இருப்பான் எனக்கு பிறக்கிற மகன் எப்படி பெட்டிக்கார் பேரு இருப்பாரு ஐயா அவன் சொல்றது உண்மைதான் ஏன்னா உன் வீட்டுக்கு எதிரி வீடு என் வீடாச்சா என்ன போலதான் இருந்தா ஆகணும் அவரு கூட பில்லு கட்ட ஒரு அதுக்கு அவரு சொல்லுவார் விளக்கம் நான் எதுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி இல்லை நான் என்னடா என்ன 150 ராஜ்யம் தான் போற மாதிரி மூஞ்ச பாத்துக்க என்ன பொதுவாக என் மனசு தங்க கோமலத்தை அவுத்த விட்டா அப்போ எந்த நோயும் கிடையாது எவன் இப்ப இந்த சட்டியை கண்டுபிடிச்சானோ அறுக்குதுடா நான் கூட அவுத்து உள்ளதான் வச்சுட்டானோ அவுத்து உள்ள போடுறதே கிடையாது ஐயா 250 ரூபாய் கொடுத்து வாங்கணும் இது ஏக்குது இப்பதான் அமரபுரி நாடுங்க அந்நாட்டு மன்னர் நீங்களா இல்ல ஐயா நான் கிடையாது அந்த வேஷமா நான் ஆட போறேன் அந்த நாட்டுக்கு வாட்ச்மேன் யாரி துப்புறன்னா நீ பெரிய ஆளா இருப்ப ஐயா நீங்க யாருங்க மரகதபுரி நாடு அந்த நாட்டு மன்னர் நீங்க தானா அது நான் இல்ல படைத்தளபதி படவே இல்ல சூர்யா அது அமைச்சர் ஆனா அதுவும் நான் இல்ல மெய் காப்பாளர் அதுவும் நான் இல்ல அப்ப யாருங்க ஐயா அந்நாட்டு வேலைக்காரன் வேலைக்காரன் நம்ம ஒரே துறையில வேலை செய்யறோம் உண்மைதான் அமரபுரி நாட்டிலிருந்து வந்த நோக்கம் எதிர்கால் நீக்கம் இந்நாட்டு இளவரசர் மிர்லி யார் மிர்லியா முரளி அழகான பெண் தேடி கொண்டு நாடு நாடா சுத்தி வரேன் விஷயமா தான் அழிஞ்சு கிடக்குறேன் 10 மணிக்கு கோவல வெட்டியே வரேங்க ஐயா நான் அந்த விஷயமா தான் அழிஞ்சு கிடக்குறேன் எங்க நாட்டு விஷயமாக்கு இளவரசி அம்மாவுக்கு அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை தேடிட்டு வரேன் பொண்ணு போட்டா வச்சுக்கிறியா அது இல்லாத வருவேனா பொண்ணு அழகா இருப்பாங்க கண்ணு கிண்டு வச்சிருப்பாரு பொண்ணு பொண்ணு பேரு மரகத மாலா பொண்ணு போட்டாரு அழகா இருக்குதுங்க மாப்பிள்ளை பேரு மிர்லி மாப்பிள்ளை போட்டு முரளி பத்திரிகையா எவன் பொண்டாட்டி பத்தினியும் அவன் கண்ணுக்கு அதை போட்டா மாதிரி தெரியும். இப்பதான் வழிக்கு வர தெரியுதா?
இது பொண்ணு போட்டா, பொண்ணு இது மாப்பிள்ளை போட்டான். இதை எடுத்து போய் எங்க நாட்டு வேலாயுதத்தால கொடு. நீ எடுத்து போய் ஆறு கொடுத்த முருகன் நட கொடுக்குறான். ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. பார்த்தலையா இப்படி பேர் அழகியாய் நானே பார்த்திருந்தா பார்த்திருக்க முடியாதடா. மரகதபுரி நாடு இந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் மரகத மாலா மனம் தெரிந்து நல்லவனாக வருகின்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். ஐயா உடைய மகளை புகைப்படத்தை பார்த்தேன். என் மகளுக்கு ஏற்ற மங்கை அவள்தான் என்று முடிவும் செய்து விட்டேன். ஆகையால் இப்போதே நிச்சயம். இருந்தாலும் உடைய மகளின் புகைப்படத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். உடைய மகளை நேரில் ஒரு நாள் லூஸ் ஆச்சு. நான் இல்ல மாமா அம்மா மாமா வாழ்க்கை 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 நல்லா என் மாமா பேசணும்னா உடைய மகளை நேரில் பார்த்து விட்டேன். இப்போதே நிச்சயதார்த்தம் செய்வாங்க. போட்டா எவ்வளவு பேட்டு போட்டா வலி தாங்காத புடுங்கி கடாச்சிட்டாங்க. சொல்ல முடியுமா? 15 பேரும் குடும்பப்படுத்துற வயிற்று போது என்ன குடும்பம் அவ்வளவு சீக்கிரமா இந்த உலகத்துல நான் வெளியே வரல. தாம்பு கயிறு போட்டு கட்டி கழுத்துல என்ன இழுத்தாங்க. அப்போ கூட வரல. அப்போ வரல. 4 கேஸுக்கு வச்சு ஒரு பிரசவம் என்பது என்ன? பெண்களுக்கு மறுபிறவி எடுக்கிற மாதிரி தான். அதை ஏன்டா கேவலப்படுத்துறேன்? ஐயா உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். இதுவே நீ நாடகம் வாங்கினா கொடுத்தாருன்னா பூஜை வழியத்தான் குடிச்சாருண்ணா. மாட்டுக்கால தண்ணி ஊற்றி பின்னாடி எடுத்துன்னு ஓடணும்மா. ராவா பிடிக்காதடா. காட்சி இருக்குது. அதுக்கப்புறம் போடுறான்னு தோணுமா இல்லையா? தலை காட்டுறதா இல்ல தப்பா என்னதுக்கு ஐயா தப்பா என்னதுங்க ஐயா தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்கிறோம் என்று சற்று கை நடுக்கும். உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். இதுவே பெரியவர் வாக்கு படிக்க வேண்டும். ஐயா சாப்பாடு என்னது? சாம்பாரும் கொஞ்சம் என்னோட திருமணத்துக்கு ஏற்படும். தெரியும். தேங்காய் போடலாமா போடக்கூடாது. ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயமும் செய்துட்டோம். ஆனால் மது போதனை தாத்தி விட கதியில் இருக்கிறான். அவனை எப்படியெல்லாம் மன வரைக்கும் கொண்டு வருவது? கல்யாணத்துக்கு தேதி குடிச்சது இல்ல. கிளம்பு தேவையா வீட்டுக்கு.
ஒரு நஞ்சு முட்டா ஒத்த எட்டு ஓடுறா செவடியா உன்னை வைத்து நான் ஒருபோதும் இனிமேல் இருக்க மாட்டேன். ஒத்தடா திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி தேவடியா உங்ககிட்ட என்ன பேசியா இந்நாட்டம் இளவரசர் உத வாங்கி கொடுத்து அதனாலதான் வந்துக்கிற பழகுது நம்ம வீங்க தான் போற அடுத்த கை கொடுக்க போறோம் பாருங்க கையில கொடுத்துருக்காங்க வல்லாடி நடக்குதா ஏய் அது வார்த்தை அது உங்க அம்மா சைக்கிள் கொண்டு போடலாம் நம்ம தாண்ட மாட்டோம் நல்ல ஒரு கூத்து அர்த்தம் வச்சு எவ்வளோ வச்சு குடிப்பா என்னடா பாடி ஏய் அவளோட வெச்சு ஏய் மகனே வரல டேய் முருகே டேய் நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா கல்யாணம் 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 இந்த வயசான காலத்துல ஆனா மாமா ஏதா ஏதா ஏது நின்னு பேசு நான் பணம் கட்டி என்ன கூட பண்ணேன் மாமா என்னடா போட்டு நீ பேசுறேன் படிவே மாமா இதுவா படிவே தான் பண்ணிவே ஆ புரிஞ்சு நீ வந்து வேலை செய்யமா பண்ணிவே குடியிருக்காரு ஐயோ ரொம்ப கேமரா வச்சு தான் பாத்து இப்ப நீ எதை கண்டு ஆடுறன்னு தெரியா போட்டா ஐயோ அம்மா குழந்தை நான் கொய்ய வேண்டாம் பைத்தன்றேன் நடக்க போகுது சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா நான் தான் உங்க வீட்டு மகள் ஐயோ அம்மா எவ்வளோ மேடம் நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா தெரிய மாட்டான் ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்களாம் வீட்டுல தான் சாப்பிட கூட கூட்ட இடம் கிடைக்காது மாமனாருக்கு பசி எடுத்தா இந்த மாமனார நீ பாத்ரூம் உள்ள உட்கார வச்சு பாத்ரூம்லயா நீ தோசைய சுட்டு சுட்டு போடுவ மாமனார் புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு எனக்கு அப்படியே சொட்டு பாருடா என்னுடைய திருமணம் சாதாரணமா நடக்கக்கூடாது ஆமா லைன்ல நடக்கணும் வெடிக்குதான் இப்போ எல்லாம் செத்துட்டு ஒரு ஆள் மட்டும் போய் சாப்பிட்டா அதுதான் சரி கப்பல்ல அது சுனாமி வர என்னதான் பேசுறேன் ஒரு இடி ஒரு மின்னல் 2 மாசமா ஒன்றும் கிடையாது என்னென்னமோ பண்றேன் நீ அது நான் தெரியல சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏசி மண்டபம்டா பெரிய மண்டபம் ஜலிப்பு பிடிக்கும் ஜலிப்பு அப்ப எங்க தான் வைக்கிறது வேற எங்க தோப்பு உள்ள முள்ளு குத்தும் நீ முள்ளு குத்துனா ரத்தம் வரும்டா நீ பார்க்காத முள்ளுங்களா எத்தினி ஏரிக்கார எத்தினி பைபாஸ் பைபாஸ் நான் போறேன் உலகத்தெல்லாம் சரிங்களா இருந்தாலும் இது வாடா இருக்கட்டும் ஐயா அச்சமா பேசுறீங்களா மற்ற நாள் தெரியலையாடா ஆம்பளா இங்க வா ஏய் என்னோட திருமணத்திற்கு அலங்கார பொருட்கள் என்னென்ன தெரியுமா என்ன தெரியுமா வேண்டும் எனக்கு ரோஜா ரோஜா மேரி யாரு சாமந்தி சாமுண்டி அப்புறம் ஜாதி மல்லி ராஜி மல்லி அவங்க அம்மா குண்டு மல்லியா குண்டுமல்லி 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 அப்பா எனக்கு மனோவுக்கு திருமணம் என்று சொல்லிவிட்டு 2 நாட்கள் நாங்கள் ஒரு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் ஊட்டி
நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் இளவரசி மாலாவுக்கு எனக்கு திருமணமா? நான் வாழ்ந்தால் மனோகோடு அவளை விட்டு நான் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒருபோதும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். எப்படி நான் கேட்பேன்? நீ பிறந்த உடனே உடைய தாய் இறந்து விட்டாள். அன்று முதல் இன்று வரை நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தேனே. ஐயோ, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வா என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டினேடா. என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் முன்கோடி ஆகிவிட்டது. மாலா கழுத்த தாலி கட்ட முடியுமா? உடைய தந்தை உயிரோடு பார்க்கவே முடியாது. இதை எடுத்து என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன். வார்த்தை கேட்காத போது இந்த மண்ணில் நான் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா, நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாடு சென்று வாடா மகனை என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சு கேட்டு வருகிறேன். ஆனால் ஒன்று, நாட்டுக்கு வருவேன், மனமேடையில் அமர்வேன், அந்த பெண்ணின் கைத்தில் மாலை கட்டி தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். தாலி கட்டி அடுத்துடைய வந்து விடுவேன். இந்த அவரமை நாட்டில் எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன்டா. என் மகன் எனக்கு சட்டம் போட்டுடா. மணவரைக்கு வருவானா, மணமரல் அமருவானா, அந்த பாலா கழுத்துல தாலி கட்டுவானா, முகத்தை கூட பார்க்க மாட்டானா. அடுத்த நொடியே மனோ என்று சொல்கிறானே. மகன், இந்நாட்டு இளவரசர் மரகத மாலா கழுத்துல தாலி கட்டட்டும். நீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். என்ன தான் முடியும் உன்னால? ஏன்டா இப்படி அழிங்க சொன்ன பார்த்து கஷ்டம் பண்ணிக்கிறாடா. சரி, திரும்ப